போட்டோ போட்டோலாம் கிடையாது. என்ன போட்டோ? என்ன போட்டோ? அதெல்லாம் என்ன கிடையாது. விளையாடுறீங்களா? போட்டோ காட்டியே ஆகுமா? நான் காட்டிடுவேன். அவர் திட்டுவாரு. உங்களை திட்ட மாட்டாரு, என்ன திட்டுவாரு. எனக்கு எல்லாம் திட்டுவாரு தெரியுமா? செத்து போயிருக்கணும்னு என்ன உயிர் வாங்குறான், உயிரை வாங்குறான், உயிரோடு இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. நீங்க ஆசையா கேட்டுறீங்க, நானும் ஆர்வம் கூட காட்டிடுறேன். அப்புறம் யாரை விட்டு திட்டு வாங்குறது? போட்டோ காட்டி ஆகணுமா? சரி சரி, துறையோட வெற்றி உறுதியா? கை சின்ன வெற்றி உறுதியா? இதுதான் அந்த போட்டோ. இதுதான் அந்த மட்டமான போட்டோ. இது இப்போ உலக புகழ் பெற்ற போட்டோ ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் நான் இல்ல, இதுக்கு காரணமும் அவர் தான். இந்த போட்டோவை காட்டுறதுக்காக எனக்கு கண்ணாமலாம் திட்ட ஆரம்பிச்சாரு. செத்து போடுட்டாரு. இப்ப என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? நான் காலில் விழுந்தது உண்மைதான், எனக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, அதனால நான் விழுந்தேன், என்ன தப்பு அப்படின்னு கேட்டாரு. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா. அது கால்பட்டு இல்ல, கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. நான் அந்த அம்மா காலில் விழுந்தேன், எனக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, இது என்ன தப்புன்னு கேட்கிறாரு. காலில் விழுந்தது தப்பே கிடையாது. நீங்க காலில் விழுந்து முதலமைச்சர் ஆயிட்டு என்ன தெரியுமா கேட்டாரு? அந்த அம்மா ஜெயிலுக்கு போன நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி அந்த அம்மா காலையே வாரி விட்டாரு. அதைத்தான் நான் கேட்டேன். இப்போ சசிகலா அம்மா உள்ள வந்துட்டாங்க. இப்ப அவங்களே கேக்குறாங்க, அந்த பையன் தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, நீங்க காலில் விழுந்து உண்மைதானே? நான் கேட்கல. இப்ப சசிகலா அம்மா கேக்குறாங்க, நாய்க்கு பிஸ்கெட் போட்டா கூட 4 நாள் என் காலுக்கு பின்னாடி சுத்தம், நீ ஒரு நன்றி கேட்டதான்னு நான் சொல்லல, சசிகலா அம்மா சொல்றாங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனை வெளில வந்துருவோம். அவங்க 2 பேர் பாத்துக்கிட்டோம். இனிமே போட்டோலாம் கேட்க கூடாது, சரியா? நான் உங்ககிட்ட வந்து திரு துரையுடைய வெற்றியை நிச்சயம் உறுதி செய்வீங்களா? நான் இன்னைக்கு அவர் கூட்டிட்டு வந்திருக்கேன், மக்களை சந்திக்க வந்திருக்கிறோம், உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கிறேன். எந்த தைரியத்துல வந்திருக்கிறேன்? கடந்த 5 வருஷத்துல நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, இருந்தாலும் இந்த பகுதிக்கு, இந்த தொகுதிக்கு நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்க வந்திருக்கோம். யோசிச்சு பாருங்க, அந்த 5 வருஷம் ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது துணை நின்று இருக்கா? நாம கேட்கிற திட்டங்கள் கொடுக்குறாங்களா? நமக்கான நிதியை கொடுக்குறாங்களா? ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் இல்ல. ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாடுகள் பேரே இல்ல போன வருஷம். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற, பழிவாங்குற ஒன்றிய அரச இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம பழிவாங்கணுமா வேணாமா? அதுதான் நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றது, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல டெல்லி அணியை நாம வீழ்த்த வேண்டும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும், செஞ்சு காட்டுவோமா? ஏற்கனவே மொத்த தோல்வி பழனிசாமி இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுக்கு